வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்ட் ட்ரேடர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைய தினத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கும், மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுமா அல்லது தொடர்ந்து ஃபால் ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 3 நாட்களாக சரியான ஃபாலு, கிட்டத்தட்ட 22,700 இப்போது 22,170 பக்கம் நம்ம வந்து நிற்கிறோம். இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா ஏற்கனவே ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 ஹவர் சார்ட்டில் இருக்கிறோம். 1 ஹவர் சார்ட்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இந்த 3 நாளுமே கீழே க்ளோஸ் வச்ச மார்க்கெட்டு, கடைசி நாள் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ரிவர்சல் ஆகி க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி ட்ரேடு வேறு, ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்க்கலாம். லோயர் ட்ரேடில் நம்ம போய் பார்க்கும்போது அதுக்கான அறிகுறிகள் தெரியுது. பாருங்கள், 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரிவர்சல் ஆகி நிற்கிற மாதிரி மார்க்கெட் இருக்குது. அதனால் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ ரேஞ்ச் உடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் டேவோட ஹை வரைக்கும் 22,250 22,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்பைரி ட்ரேடு இருக்கிறதுனால நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதே ரேஞ்சில் உள்ள கால் ஆப்ஷன் சார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு ரிவர்சல் இருக்குது, பார்க்கலாம். இது வந்து 22,100 கால் ஆப்ஷனு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் எடுத்து நுப்பாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒரு ரிவர்சல் எடுத்து நுப்பாடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே 22,100 புட் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் போய் ரிட்டர்ன் ஆகிருக்கிறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து இங்கேருந்து சப்போர்ட் $45 $92 போய் பாருங்கள் எத்தனை டைம் வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கான் பாருங்கள். இந்த டைம் டச் பண்ணியிருக்கான், ரிட்டர்ன் ஆகிருக்கான், டச் பண்ணியிருக்கான், ரிட்டர்ன் ஆகிருக்கான், டச் பண்ணியிருக்கான், ரிட்டர்ன் ஆகிருக்கான், மறுபடியும் டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கான். கிட்டத்தட்ட 4 டைம் ஏற்கனவே எப்போ ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிருக்கான். அப்படி கீழே போனவன் இப்போ மறுபடியும் அதே ரேஞ்ச் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட $7 ஸ்டார்ட் ஆகி அதே ரேஞ்சு 3 நாளில் $97 போயிட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகி நிற்கிறான், $49 வந்து நிற்கிறான். ஸோ வந்து இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து ரிவர்சலில் இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே இறங்கி வருது. கால் ஆப்ஷன் வந்து கீழேருந்து மேலே ஏறி போகுது நம்ம பார்க்கோம். அதனால் கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வணக்கம் நண்பர்கள், அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி.